அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, ஒரு பொண்ணு திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிச்சு போகிறா. அந்த கதவுக்கிட்ட ஏதோ ஒரு நிழல் இருக்கிறத பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் திறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவள் திறக்கிற சத்தம் கேட்டு அந்த நிழல் வேகமாக போயிடுது. இந்த இடத்துல அவளுக்கு ஏதோ சத்தம் பயங்கரமாக கேட்குது. அதை உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீனியர்ஸ் கிட்டலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஏதோ பயங்கரமான கொலுசு சத்தம் கேட்குது, ஏதோ யாரோ கத்துற மாதிரி கேட்குது, யாரோ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குது அப்படின்னு ரொம்ப பயத்தோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்களில் ஒரு சீனியர் சொல்கிறாங்க, இந்த ஹாஸ்டலில் இந்த ரூமில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா. அவளோட ஆவி தான் இப்போ டெய்லியும் இந்த மாதிரி வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணுது. நாங்கள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயந்துருக்கோம் அது வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. இப்போ கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கை வந்து அந்த பேய் சொல்ல ஆரம்பிக்குது. என்னென்னா வந்து இந்த மேல் மாடியில் ஒரு திருடன் இருக்கானாம். ஒரு கேன்டீன்காரன் அவன் ஒரு திருடன் இருக்கானாம். அந்த திருடன் எல்லாரோட பொருட்கள் எல்லாத்தையும் திருடி ஒரு சாக்கு மூட்டைகளை வச்சுக்கிட்டானாம். இதை ஒரு நாள் நம்ம தலைவி பார்த்துட்றான். அதாவது இப்போ பேயா மாறினாங்கள்ல அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்தோன்னே உடனே இருங்க நான் போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவன் என்ன பண்ணிடுறான், இவ தான் எல்லாத்தையும் பண்ண மாதிரி செட் பண்ணிடுறான். அவள் ரூமில் கொண்டு போய் நகையெல்லாம் வச்சிடுறாங்க. அதனால் அந்த ஹாஸ்டலில் இருக்க எல்லோரும் அவளை பிடிச்சி ரொம்ப திட்டிடுறாங்க, ரொம்ப இது பண்ணிடுறாங்க. அதனால் மனவேதனைப்பட்டவ தூக்கில் தொங்கி சூசைட் பண்ணிக்கிறான். அவளோட உண்மையாக யாரும் கண்டுபிடிக்கலை, அவளுக்காக யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற காரணத்துக்காக அவள் ரொம்ப மனவேதனையோட அவள் சூசைட் பண்ணிட்டான். ஒவ்வொரு வருஷம் அவள் செத்த அன்னைக்கு வந்து என் உண்மையை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு வந்து சொல்ல வருவாள். ஹீரோயினும் அந்த பேயும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போனாங்க. இந்த உண்மையை புரிஞ்ச ஹீரோயின் அந்த பாய் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. உடனே அந்த பேய்க்கு பயங்கர கோவம், அந்த பாயை குத்தி கொல்றான். இதோட அந்த கதை முடியுது.